திமுகவோட கூட்டணியில இருந்து தாங்கள் யாரையும் விடுவதாக இல்லை, யாரும் போவதாகவும் இல்லைன்னு அமைச்சர் ரகுபதி தெரிவிச்சிருக்காரு. புதுக்கோட்டையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு, காங்கிரஸ் திமுக கூட்டணி சுமூகமாக இல்லை என பத்திரிகையாளர்கள் கூறுவது பற்றி சுட்டிக்காட்டி இருக்காரு. ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று கூறியிருப்பதாகவும் குறிப்பிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில உள்ள ஒரு சில பேர் பேசிக்கொண்டே இருந்தாலும் திமுக கூட்டணியில இருந்து தாங்கள் யாரையும் விடுவதாக இல்லைனோ யாரும் போவதாகவும் இல்லைன்னு கூறிய அமைச்சர் ரகுபதி, திமுகவோடு இருந்தால்தான் வெற்றி என்பது கூட்டணி கட்சியினருக்கு நன்றாக தெரியும்னு அவர் கூறினார். வேறு எந்த கூட்டணிக்கு சென்றாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காது என்பது அவர்களுக்கு தெரியும்னு தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தனது தோல்வியை ஒப்புக்கொண்டால்தான் அவரது ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தற்போது மீண்டும் அள்ளி வீசுவதாக விமர்சித்த அமைச்சர், எடப்பாடி பழனிசாமியால ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற முடியாதுன்னு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. விஜய் திருக்குறளை மொழிபெயர்ப்பார், ஆடுவார், பாடுவார், நடிப்பார். ஆனால் மக்களிடம் அவரால் ஓட்டு வாங்க முடியாதுன்னும், தாவேகாவுடைய நிலைமை தேர்தல் முடிவுக்கு பிறகே தெரியும்னு அமைச்சர் ரகுபதி விமர்சித்தாரு.